அக்கா 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 ஒரு உட்காந்து மட்டும் பாக்கட்டா டைம் ஆகுதுடா ப்ளீஸ்க்கா என் சைக்கிள் அக்கா எங்க அப்பா அடிப்பாருக்கா அத்தனை வரலனா இப்படி போய் சொல்ற சின்ன பையனா இருக்கு இப்படி போய் சொல்ற நான் சைக்கிள்ல போயிட்டு இருக்கமா நிறுத்திட்டு என் சைக்கிள் அடிக்க வர்றாங்கண்ணா ஏன்டா இப்படி எப்படி புடுறான் பாரு எங்க வீடு அங்க கருமானம்மன் கோயில் டிக்கெட் பாட்டிமா நான் பார்க் விளையாட வந்தேமா நான் போய் எங்க அப்பா எடுத்து வரட்டா சைக்கிள் சொன்னா அவன் வச்சிருந்தா அவன் சைக்கிள் ஆயிடுமா அப்ப நான் சைக்கிள் தான் மூணு சைக்கிள் எப்படி ஆகும் நான் சைக்கிள் தான் மூணு சைக்கிள் எப்படி ஆகும் அக்கா 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 உங்க சைக்கிள் சூப்பரா இருக்குக்கா எவ்வளோக்கா இது 8000 வரும்டா எங்கக்கா வாங்குனீங்க ஷோரூம்ல வாங்குனேன் சரி டைம் ஆகுதுடா நான் அப்புறமா வந்து பேசுறேன் அக்கா ஒரு உட்காந்து மட்டும் பாக்கட்டாக்கா டைம் ஆகுதுடா ப்ளீஸ்க்கா அக்கா ரொம்ப ஒரே தடவைக்கா தேங்க்ஸ் சரி சீக்கிரமா உட்காந்துட்டு போயிடணும் சரியா அது வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் சரிக்கா இல்லடா அக்கா நான் வீட்டுக்கு போறேன் பாய்க்கா எங்கடா எடுத்துட்டு போற சைக்கிள் குடுத்துட்டு போடா அக்கா என்னக்கா அடிக்க வரீங்க ஏமாத்துறீங்க நான் இப்ப அடிக்க வந்தேனா ஏன்டா இப்படி போய் சொல்ற அக்கா என் சைக்கிள் அக்கா எங்க அப்பா அடிப்பாருக்கா அத்தனை வரலனா டேய் உட்கார்ந்து பார்க்கணும் தானே கேட்ட நீ நான் எப்பக்கா கேட்டேன் இப்படி போய் சொல்ற சின்ன பையனா இருக்கு இப்படி போய் சொல்ற நான் எங்கக்கா போய் சொல்றேன் சைக்கிள் வாங்கி நீங்க என்னக்கா பண்றீங்க அக்கா அக்கா திட்டாங்க நான் வீட்டுக்கு போறேன்க்கா என்ன நீ ஃப்ராட் தன பண்ணி தனக்கு இந்த வயசுலயே கெட்ட வார்த்தை பேசுறீங்க நான் கெட்ட என் சைக்கிள் தான் நீங்க தவறாம பேசுறீங்க நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன் என் சைக்கிள் நான் வீட்டுக்கு போறேன் உங்களுக்கு என்ன நில்றா என் சைக்கிள் உட்கார்ந்து அங்க வந்து யார் சொன்னா உட்கார்ந்து என் சைக்கிள் இது நான் உட்கார என்ன வேணா செய்வேன் உங்களுக்கு என்ன பேசிட்டு இருக்க இது உன் சைக்கிளா நான் உட்கார தானே கொடுத்தேன் என் சைக்கிள் நான் பேசிட்டு இருக்கேன் உங்களுக்கு என்ன அண்ணா அண்ணா உட்கார்ந்து பார்க்கணும் கேட்டி அவன் சைக்கிள் சொல்றான் நான் போய் சொல்றேன் அக்கா அடிக்க வர்றாங்க திட்டுறாங்கண்ணா ஹலோ இங்க என்கிட்ட பேசிட்டு இருக்கேன்ல சைக்கிள் அவன் உங்களுக்கு என்ன பிரச்சனை சார் ஏன் சைக்கிள் சார் இது சார் சொல்ல நான் வாத்தியாரா அண்ணா சொல்லுங்க சரி ஏதோ ஒன்னு அண்ணா இது ஏன் சைக்கிள் அவன் அண்ணா அடிக்க வர்றாங்க நேரமா சைக்கிள் ஓட்டுறாங்க சின்ன பையனா சரியான ஃப்ராட் பையனா இருக்கான் ஏன் சைக்கிள் இது அப்ப என்ன பார்த்தா ஃப்ராட் மாதிரி இருக்கா ஏன் இப்போ என்னடா உங்களுக்கு பிரச்சனை நான் சைக்கிள்ல போயிட்டு இருக்கமா நிறுத்திட்டு என் சைக்கிள் அடிக்க வர்றாங்கண்ணா வாய் எப்படி புடுறான் பாரு இங்க பாருண்ணா எப்பயும் அடிக்க வர்றாங்க பாருண்ணா போய் போடுறாங்கண்ணா எங்க அப்பா பாட்டி வாங்கலாம் இந்த பாரு இந்த பையன் வந்து சைக்கிள் எடுத்து போயிருக்கான் இவன் இந்த பொண்ணு வந்து சைக்கிள் பிடிங்கிட்டு விடுறாங்க இதை நான் கேட்கறதுக்கு என்கிட்ட சண்டைக்கு ஹை கைஸ் நம்ம நாகை 360 மினிஸ்டர் நியூ பெருங்கலத்தூர் சென்னையில் பெஸ்ட் ஆஃபர் ஸ்பெஷல் ஆஃபரா 30% டிஸ்கவுண்ட் போட்டிருக்கோம். வேற லெவலில் ஆஃபர் போயிட்டு இருக்கு. நம்ம ஷாப்போட அட்ரஸ் பார்த்தீங்கன்னா நம்பர் 8 சீனிவாசா நகர் சத்தியமூர்த்தி ரோட் அப்போலோ ஃபார்மசி பக்கத்து பில்டிங் தான் நம்மளோட ஷாப் நியூ பெருங்கலத்தூர் சென்னை. இப்பவே வாங்க 30% ஆஃபர்ல வேற லெவலில் கலெக்ஷன் அள்ளிக்கிட்டு போங்க. நாகை 360 மினிஸ்டர் நியூ பெருங்கலத்தூர் சென்னை. அங்க இருக்கு போய் சொல்றேன் நான் ஓட்டிட்டு வந்தேன் பாட்டி இல்ல பாட்டி இல்ல நீ ஓட்டி வந்தது தான் எடுத்து பிடிக்கும் சைக்கிள் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் உட்கார்ந்து போய் சொல்றாங்க எங்க அப்பா எனக்கு வாங்கி எனக்கு 1 வருஷமா ஆகுது எங்க அப்பா வேலையில இருக்க போய் சொல்றாங்க இவன் தான் சைக்கிள்ல உட்கார்ந்திருக்கான் அப்ப இவங்க தானே உட்கார்ந்து சைக்கிள் ஆயிடுமா இந்த பொண்ணு தான் நீ சும்மா சொன்னா உன் சைக்கிள் ஆயிடுமா பாட்டி நீங்க பார்த்தவங்க கூட இருக்காங்க எல்லாம் இப்ப போயிட்டு யார் பார்த்தாங்களோ யார் மோசமா தான் போயிட்டாங்க இல்ல இது ஏதோ நம்மளுக்கு தெரிஞ்சு சின்ன பசங்க தான் சைக்கிள் ஓட்டா இந்த மாதிரி எருமை மாடுமா எருமை மாடா என்ன நீங்க பேசுறீங்க இது இங்க என்ன நடந்ததுனே உங்களுக்கு தெரியாது எங்க வீட்டுக்கு போக விட மாட்டீங்களா நீங்க சும்மா நானே பாத்துர்க்கேன் சைக்கிள் வாங்கி வச்சு நீ ஏன் இப்படி பேசிட்டு எல்லாம் இருக்க கார் எடுத்து எங்க வீடு அங்க கருமானம்மன் கோயில் டிக்கெட் பாட்டிமா நான் பார்க் விளையாட வந்தேமா விளையாட வந்திருக்கான் பாட்டி நான் பாக்குறேன் வந்தானா இவன் அப்ப பாக்குறாரு கேளுங்க நாக்க புடுற மாதிரி கேளுங்க அவர்தான் பாக்குறாரு அதான் பண்ணாங்க பாட்டி அவர் இப்பதான் வந்தாரு இது ஏன் சைக்கிள் அவன் நல்லா இருக்கு அவன் சொன்ன இப்ப மாத்தி பேசிட்டு இருக்கான். எவ்வளவு போய் பேசுறாங்க பாருங்க நீங்களே போய் பேசலாம் சொல்லாதடா நீ நல்லா இருக்கு அப்ப எதுக்கு கேட்ட நீ அவன் உசாரா இப்பதான் கேட்டேன் ஏமாத்த ட்ரை பண்ணீங்க சரி என்ன பார்த்தா ஏமாத்துற மாதிரி இருக்கு என்ன பணம் கை மாத்துற மாதிரியா இருக்கு ஐயோ இது ஏன் சைக்கிள் உங்க சைடுல நீங்க பேர் எழுதி வச்சுக்குதா நான் பாத்துக்கோ ஏமா வம்பு வைக்கிற அவங்க கூட போய் நான் போய் எங்க அப்பா எடுத்து வரட்டா முதல்ல நீ சைக்கிள் கொடுத்துட்டு சைக்கிள் மேல கை மேல ஃபர்ஸ்ட் ஏன் சைக்கிள் வாங்கி
என்கிட்ட போ, நீங்க சைக்கிள் மேல கை வைக்கிறீங்க போக்கா. உட்கார்ந்து ஏறி உட்காருன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்க. நீ என்ன நீ இப்படி போய் இல்ல பேசுறாங்க. ஓட்டிட்டு வந்த பாட்டி அவன் இந்த சைக்கிள் நல்லா இருக்கு. அது அப்படியே நீ அப்படியே நான் கிளம்புடா வண்டி எடுடா. அவங்க என்னடா அவங்க சைக்கிள் அண்ணா அவங்களே போய் பேசுறாங்க. நோ சின்ன பசங்க சைக்கிள் நான் இது. சைக்கிள்ல ஒரு வீலுக்கு எத்தனை ஃபோக்கஸ் கம்பி இருக்கு கரெக்ட்டா சொல்லு. இத சார் நீங்களும் இப்படி பேசிட்டு இருக்கீங்க. அது ஏன் சைக்கிள் இல்ல அது? எத்தனை வீல் ஃபோக்கஸ் கம்பி இருக்குன்னு தெரியாத உங்களுக்கு எப்படி சைக்கிள் தெரியும் பாட்டியா? ஏன் அது தெரியும். என்ன உட்கார்ந்து எண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்களா? சைக்கிள் ஏன் சைக்கிள் அது ஓகேவா? இப்போ நீ உங்களுக்கு எத்தனை ஃபோக்கஸ் கம்பி வந்து நீ இருக்குன்னு தெரியாது. அவன் எட்டு முறை சைக்கிள் உன் சைக்கிள்ன்ற அப்புறம் அவன் ஏன் சைக்கிள்ன்ற என்ன நம்பிக்கை இது? இது வந்து நம்மளுக்கு வந்து இப்போ இது வந்து பித்தலாட்டத்தனமா தெரியுது பாட்டி. என்ன பார்த்தா அந்த பொண்ணு ஏன் சைக்கிள் வெங்கலாட்ட மாதிரி இருக்கு. இவன் கர்மட மக்கள் உங்களுக்கு விஷயம் பேசுங்க சரியா? விஷயம் தெரியாம நீங்க பேசாதீங்க. எனக்கு இப்போ டிராஃபிக் நீ கிளம்புமா நீ கிளம்பி வந்து வேலை இல்லடா நிக்கும் கோ ஏன் சைக்கிள் கோ போக்கா. உட்கார்ந்து பார்க்கணும் கேட்டு நீ நான் எப்போ சொல்றேன் எங்க போய் சொல்றேன். ரயில்வே ஸ்டேஷன் இந்த ரயில்வே யார் என்னப்பா பண்ண முடியும்? நம்ம சொன்ன சொல் பேச்சு கேட்கலாம். அது என்ன அது இது அவன் சின்ன எவ்வளவு புழுகுறான் தெரியுங்களா? புழுகுறானா? யாரு அப்ப உங்க மூஞ்சி உங்க ரொம்ப சூப்பரா இருக்கு. ஏங்க அப்ப போய் சொல்றீங்க? சைக்கிள் பார்க்க போனா இப்ப அவனா வச்சுக்கிறான். உண்டுன்னு சொன்னா எடுக்க பாட்டி, முடியாது. அவன் வச்சிருந்தா அவன் சைக்கிள் ஆயிடும். அப்ப அவன் சைக்கிள் தான் உன் சைக்கிள் எப்படி ஆகும்? ஓட்டிட்டு வரும்போது நீங்க யாருமே பார்க்கல. ஆமா நீ வரணும் நாங்க ரேடியோ பாக்குறோம். அங்க போ அங்க வந்து பாரு போ. பார்க்காம எல்லாரும் ஆளுக்கால் போல பேசினா இது ஏன் சைக்கிள் இல்லைன்னு ஆயிடுமா? என்ன பேச்சு பேசிட்டு இருக்கு நீ கேட்க மாட்டே பாட்டி நீ. ஆமா என்ன கேட்க? கடுப்பு பேசாம நான் எடுத்து போறேன் பாட்டி சைக்கிள். அவ வேற யாரும் கேட்கல. என்ன பேரு தேண்டா அப்ப கூட்டு கலவனையா ஃப்ராட் பண்ணிட்டு இருக்கீங்களா? பஞ்சாயத்து பேச வந்தா நான் வந்தா இங்க பாரு வாங்க. பஞ்சாயத்து பேச வந்துட்டா சரி வச்சுட்டுமா நான் பேசி முடிச்சுக்கிறேன். சரி இனிமே சரி இந்த மாதிரி ஃப்ராட் தன வேலை பண்ணி சைக்கிள் எடுத்துங்க. அடிச்சிருது பாரு. ஜபர் என்ன நீ அக்கா அடிக்காத அக்கா அக்கா இறங்கலாம் அடிச்சு சைக்கிள் மேல கைய நான் வேடிக்கை போடுங்க. ஊரானே நல்ல அங்க அப்படி நான் விடு போ போடா. நான் விட மாட்டேன். அக்கா அவன் என் சைக்கிள்ன்றா உன்னை பார்த்தவன யார் சொல்லுவாங்க? ஏன் சைக்கிள் பாட்டிமா சின்ன பசங்க சைக்கிள் எப்படி எருமாடு ஓட்டுவாங்க? எருமை மாடலாம் சொன்னா வாயிலே அடிச்சிருவேன். என்ன சைக்கிள் ஓட்டணும்னு கேட்டுட்டு நீ எருமை மாடலாம் சொல்லிட்டு இருக்க. அப்படியே அடிச்சுன்னு வச்சுக்கோயா. வந்து ஏங்க ஸ்கூட்டி வாங்கி ஓட்ட வயசு. இது வந்து நம்மளுக்கு ரொம்ப தப்பா தெரியுது பாட்டி. நம்ம தப்பு பாட்டி இங்க பாரு கையில போடுங்க. பாட்டி இது ஏன் சைக்கிள் போயிட்டு அங்க இருக்கு பாட்டி. நான் வந்து ஓட்டிட்டு வந்தேன் பாட்டி. அந்த தெரு பாட்டி என் வீடு. என்ன தெரியல. பாட்டி எல்லாம் ஸ்கூட்டிக்கலானே தெரியும். நீ போட்டுக்க இங்க போடுங்க. கை போடுங்க. இங்க பாரு அங்க இது வச்சு நீ வேணா இங்க எங்கனா கேமரா இருந்தா பாரு பாட்டி. அங்க பாட்டி தான் ஓட்டிட்டு வந்தேன். உனக்கு ஒரு வீல் உனக்கு ஒரு வீல் எனக்கு ரெண்டு பேருக்கு வச்சு கொடுத்துறேன். என்ன பாட்டி சொல்றா? எப்படிடா போனா எப்படி பாட்டியா நீ? அம்மா பண்ண அவன போய் எடுத்துட்டு போறல திருநானா. ஆடா நீ இப்படி சொன்னாங்க பஞ்சாயத்து எப்படி முடியும்? எப்படி நம்ம பஞ்சாயத்து எடுக்கல அவளா. பாட்டி இவங்க எல்லாம் வரும் போடுவாங்க. நான் அந்த சைடுல இருந்து ஓட்டிட்டு வரேன் பாட்டி. ஓட்டிட்டு வந்தா எப்படி அவங்க மேல போச்சு அந்த அவன் சைக்கிள்? கேட்டான் இந்த மாதிரி பார்க்க அழகா இருக்கா. நான் உட்கார்ந்து பார்த்துட்டு ஒரு ரவுண்ட். பாட்டி ரொம்ப போய் சொல்றாங்க. இந்த அக்கா நான் வீட்ல இருந்து வரேன். நானா போய் சொல்றேனா? நீ தானே கேட்ட. நான் எப்போங்க கேட்டேன். நாங்க என் மேல பழி போடுறீங்க. என் சைக்கிள் நான் ஓட்டாம எங்க அப்பா நான் ஓட்டுவான். இந்த மாதிரி ரொம்ப ஓவரா பேசுற நீ. ஓட்டி பார்த்து அக்கா என் சைக்கிள் நான் ஓடுறதா பாட்டி எனக்கு வாங்கி தா. எனக்கு குடுங்க ஒரு ரவுண்ட் கெஞ்சு. நான் எப்ப மாட்டேங்க இல்ல உள்ள அவங்க எங்க நீ கேக்குற கேள்வி எப்படி தெரியுமா? சால்ல செருப்பு முட்டி அடிச்ச மாதிரி இருக்கு. இல்ல நீ எப்படி கொடுப்ப ஓட்டு நம்ம ஊர்ல உனக்கு வேற எப்படி கொடுப்ப? அப்ப வந்தடா இப்ப கேள நீங்க சொல்றீங்க குழந்தை போய் சொல்ல. அவன் குழந்தையா கெஞ்சு கொடுத்தேன். என் சைக்கிள் தான் அவன் சொன்ன சைக்கிள் உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆமா அப்ப உன்னோடதா உங்களோடதாடா? என்னோட தான உங்களை ஏமாறாங்க அந்த அக்கா. ஆயிலே அடிச்சிருவேன். ஏமாத்துற இப்பவே அடிக்க வர இருக்கும்போதே கை வைக்க நீங்க கை உங்கறேன். கை வைக்கணும். என்ன போய் சொல்றீங்க? என்ன பாத்துறீங்க? நான் வேணா என் ஃப்ரெண்ட் கூட தெரியும். நான் என் ஃப்ரெண்டுங்களா தச்சு இரு நான் சொல்றது நீ எடுத்து போடா. எடுத்து போடா நீ எடுத்து போடா.